புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி 24 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் அமித் ஷா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 15,000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்காலுக்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சுவரில் தாமரை சின்னத்தை வரைந்து சுவர் விளம்பர பரப்புரையை தொடங்கி வைத்த காட்சிதான் இது. புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. விரைவில் 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்யும் நிலையில் ஆட்சியை தக்க வைக்க என்டிஏ கூட்டணி ஒருபுறமும், இழந்த ஆட்சியை மீட்க காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்த சூழலில் காரைக்கால் சென்ற மத்திய அமைச்சர் அமித் ஷா பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ராகுல் காந்தி குடும்பத்தின் ஏடிஎம் இயந்திரமாக புதுச்சேரியை நாராயணசாமி மாற்றி வைத்திருந்ததாக கடுமையாக சாடினார். सीएजी की रिपोर्ट आई है, 15,000 करोड़ का डेवलपमेंट फंड पूरा कांग्रेस की नारायणसामी सरकार चाव कर गई है, करप्शन किया है. தொடர்ந்து பேசிய அமித் ஷா, புதுச்சேரியில் என்டிஏ அரசு ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக கூறினார். புதுச்சேரியில் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் ஸ்திரத்தன்மையை அமைத்துள்ளதாக தெரிவித்து மீண்டும் என்டிஏ ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். भारतीय जनता पार्टी और एआईएनआरसी का अलायंस, एआईडीएमके का अलायंस हम लक्ष्य कर चले हैं कि 60% वोट के साथ मोर देन 24 सीट बीजेपी अलायंस जीतेगी. புதுச்சேரி வளர்ந்த புதுச்சேரியாக மாறும் நேரம் வந்துவிட்டதாக கூறிய அமித் ஷா, அடுத்த 5 ஆண்டுகளில் அதை நோக்கி பயணிப்போம் என்றார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி பாஜக நிர்வாகிகளுடன் அமித் ஷா ஆலோசனை மேற்கொண்டார். இதில் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு அறிவுறுத்தல்களை அமித் ஷா வழங்கினார். பின்னர் திருநள்ளாற்றில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய அமைச்சர் அமித் ஷா முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேசினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி, என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாக தெரிவித்தார். என்டிஏ கூட்டணி தொடரும். இதனிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக 10 தொகுதிகளிலும் போட்டியிடும் என கூறப்படுகிறது. அதிமுகவும் ஜோ சார்லஸ் மார்டினின் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 தொகுதிகளில் போட்டியிடும் எனவும், இதில் லட்சிய ஜனநாயக கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி 24 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் அமித் ஷா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 15,000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்காலுக்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சுவரில் தாமரை சின்னத்தை வரைந்து சுவர் விளம்பர பரப்புரையை தொடங்கி வைத்த காட்சிதான் இது. புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. விரைவில் 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்யும் நிலையில் ஆட்சியை தக்க வைக்க என்டிஏ கூட்டணி ஒருபுறமும், இழந்த ஆட்சியை மீட்க காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்த சூழலில் காரைக்கால் சென்ற மத்திய அமைச்சர் அமித் ஷா பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ராகுல் காந்தி குடும்பத்தின் ஏடிஎம் இயந்திரமாக புதுச்சேரியை நாராயணசாமி மாற்றி வைத்திருந்ததாக கடுமையாக சாடினார். सीएजी की रिपोर्ट आई है, 15,000 करोड़ का डेवलपमेंट फंड पूरा कांग्रेस की नारायणसामी सरकार चाव कर गई है, करप्शन किया है. தொடர்ந்து பேசிய அமித் ஷா, புதுச்சேரியில் என்டிஏ அரசு ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக கூறினார். புதுச்சேரியில் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் ஸ்திரத்தன்மையை அமைத்துள்ளதாக தெரிவித்து மீண்டும் என்டிஏ ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். भारतीय जनता पार्टी और एआईएनआरसी का अलायंस,
एआईडीएमके का अलायंस हम लक्ष्य कर चले हैं कि 60% वोट के साथ मोर देन 24 सीट बीजेपी अलायंस जीतेगी. புதுச்சேரி வளர்ந்த புதுச்சேரியாக மாறும் நேரம் வந்துவிட்டதாக கூறிய அமித்ஷா அடுத்த 5 ஆண்டுகளில் அதை நோக்கி பயணிப்போம் என்றார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி பாஜக நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். இதில் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு அறிவுறுத்தல்களை அமித்ஷா வழங்கினார். பின்னர் திருநள்ளாற்றில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேசினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாக தெரிவித்தார். என்டிஏ கூட்டணி தொடரும். இதனிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக 10 தொகுதிகளிலும் போட்டியிடும் என கூறப்படுகிறது. அதிமுகவும் ஜோ சார்லஸ் மார்டினின் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 தொகுதிகளில் போட்டியிடும் எனவும், இதில் லட்சிய ஜனநாயக கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி 24 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 15,000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்காலுக்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவரில் தாமரை சின்னத்தை வரைந்து சுவர் விளம்பர பரப்புரையை தொடங்கி வைத்த காட்சிதான் இது. புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. விரைவில் 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்யும் நிலையில் ஆட்சியை தக்க வைக்க என்டிஏ கூட்டணி ஒருபுறமும், இழந்த ஆட்சியை மீட்க காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்த சூழலில் காரைக்கால் சென்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ராகுல் காந்தி குடும்பத்தின் ஏடிஎம் எந்திரமாக புதுச்சேரியை நாராயணசாமி மாற்றி வைத்திருந்ததாக கடுமையாக சாடினார். सीएजी की रिपोर्ट आई है 15,000 करोड़ का डेवलपमेंट फंड पूरा कांग्रेस की नारायणसामी सरकार चाव कर गई है, करप्शन किया है. தொடர்ந்து பேசிய அமித்ஷா புதுச்சேரியில் என்டிஏ அரசு ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக கூறினார். புதுச்சேரியில் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் ஸ்திரத்தன்மையை அமைத்துள்ளதாக தெரிவித்து மீண்டும் என்டிஏ ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். भारतीय जनता पार्टी और एआईएनआरसी का अलायंस, एआईडीएमके का अलायंस हम लक्ष्य कर चले हैं कि 60% वोट के साथ मोर देन 24 सीट बीजेपी अलायंस जीतेगी. புதுச்சேரி வளர்ந்த புதுச்சேரியாக மாறும் நேரம் வந்துவிட்டதாக கூறிய அமித்ஷா அடுத்த 5 ஆண்டுகளில் அதை நோக்கி பயணிப்போம் என்றார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி பாஜக நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். இதில் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு அறிவுறுத்தல்களை அமித்ஷா வழங்கினார். பின்னர் திருநள்ளாற்றில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேசினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாக தெரிவித்தார். என்டிஏ கூட்டணி தொடரும். இதனிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக 10 தொகுதிகளிலும் போட்டியிடும் என கூறப்படுகிறது. அதிமுகவும் ஜோ சார்லஸ் மார்டினின் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 தொகுதிகளில் போட்டியிடும் எனவும், இதில் லட்சிய ஜனநாயக கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.